Hello guys, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸோட ரெட்டி மூர்த்தி புக்கில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேபிட்டல் கெயின்ஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்க்கு போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராஃபிட் ரியலைஸ்ட் பை செல்லிங் அன் அசெட். ஓகே, ஸோ அந்த அசெட் வந்துட்டு ஸ்டாக், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் எனி அசெட்டாக இருக்கலாம் ஃபார் அ ப்ராஃபிட். ஓகே, ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அசெட் செல் பண்ணுறீங்க, அந்த செல்லிங்கில் உங்களுக்கு வர ப்ராஃபிட் தான் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த அசெட் எந்த அசெட்டாக வேணால் இருக்கலாம், ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செல் பண்ணுறது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ செல்லிங் அண்ட் அசெட் ஃபார் அண்ட் ப்ராஃபிட் தான் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கேபிட்டல் அசெட் அப்படின்னா என்ன? Capital assets includes property of any kind, whether fixed or circulating, movable or immovable, tangible or intangible, except few specified items. All other properties are capital assets. Okay, so capital asset na enna adu enna kind of property ah irkalam, ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், சர்க்குலேட்டிங்காக இருக்கலாம், மூவபிள் இம்மூவபிளாகவும் இருக்கலாம், டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் அசட்டாகவும் இருக்கலாம். எக்ஸப்ட் ஃபியூ ஸ்பெசிஃபைட் ஐட்டம்ஸ் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேபிட்டல் அசெட்ஸ். எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அசட்டில் தான் வரும், கேபிட்டல் அசட்டில் வரும். எக்ஸப்ட் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் மற்ற எல்லாமே கேபிட்டல் அசெட்ஸில் வரும். அந்த எக்ஸம்டட் அசெட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 எக்ஸம்டட் அசெட்ஸ் நம்மளுக்கு இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேட் ஹெல்ட் ஃபார் அ பிஸ்னஸ் ஆர் அ ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு எந்த பிஸ்னஸ் இல்லாட்டி ப்ரொஃபஷன் பர்பஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது கேபிட்டல் அசெட்டில் வராது. இட் இஸ் அன் எக்ஸம்டட் அசெட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசெட் ஹெல்டு ஃபார் அ பர்சனல் யூஸ். ஸோ எந்த அசெட்டாக இருந்தாலுமே அது பர்சனல் யூஸ்க்கு பண்ணியிருந்தால் அது கேபிட்டல் அசெட்ஸில் வராது. இட் இஸ் அன் எக்ஸம்டட் அசெட்ஸ். ஓகே, பட் ஜுவல்லரி இஸ் அ கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ ஜுவல்லரி வந்துட்டு நம்மளுக்கு கேபிட்டல் அசெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இதுவும் கேபிட்டல் அசெட்டில் வராது. இட் இஸ் அன் எக்ஸம்டட் அசெட்ஸ். நெக்ஸ்ட் கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ், இதுவுமே எக்ஸம்டட் அசெட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸம்டட் அசெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 அசெட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேட் ஹெல்டு ஃபார் பிஸ்னஸ் இல்லாட்டி ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்க்கும் ப்ரொஃபஷன் எதுக்கு யூஸ் பண்ணாலுமே இட் இஸ் அன் எக்ஸம்டட் அசெட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசெட் ஹெல்டு ஃபார் அ பர்சனல் யூஸ், பர்சனல் யூஸ்க்கு பண்ணிக்க அசெட் வந்துட்டு கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது. இட் இஸ் அன் எக்ஸம்டட் அசெட். ஓகே, பட் ஜுவல்லரி இஸ் எ கேபிட்டல் அசெட். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஜுவல்லரி வந்துட்டு கேபிட்டல் அசெட்டில் வரும். நெக்ஸ்ட் ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வராது. நெக்ஸ்ட் கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ் இதுவுமே வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த சாப்டரில் 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அண்ட் தென் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் அசெட்னா என்னன்னு பார்த்தோம், எக்ஸம்டட் கேபிட்டல் அசெட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். கைண்ட்ஸ் ஆஃப் அசெட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு 2 கேபிட்டல் அசெட்ஸ், ஒன்று வந்துட்டு ஷார்ட் டேர்ம், இன்னொன்று வந்துட்டு லாங் டேர்ம். ஓகேவா, ஸோ என்னென்ன அசெட்ஸ்லாம் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வந்துட்டு 36 மந்த் இல்லாட்டி 36 மந்த்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம், 36 மந்த்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அது லாங் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி கரெக்டாக 12 மந்த்ஸ் இருந்தாலும் அது ஷார்ட் டேர்ம். 12 மந்த்துக்கு மேலே போனால் தான் இட் இஸ் அ லாங் டேர்ம். நெக்ஸ்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்துட்டு 24 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி கரெக்டாக 24 மந்த்ஸ் இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம். அபவ் 24 மந்த்துக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் எல்லா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 24 மந்த்க்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி கரெக்டாக 24 மந்த்ஸ் இருக்கலாம். 24 மந்த்ஸுக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் புக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சம் போடுறப்ப இதை வச்சு நீங்கள் வந்துட்டு சம் போட போகிறீங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஹோல் சாப்டரில் இருக்க எல்லா சம்ஸுமே போட போகிறோம். ஓகேவா, ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 3 மந்த் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் 36, 12, 24 months. Land and building and unlisted shares-க்கு 24 month. Financial asset-க்கு 12 month. Non-financial assets-க்கு 36 month. ஓகேவா, ஸோ
36 மந்த்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், அபவ் 36 மந்த்னா லாங் டேர்ம். 12 மந்த்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், அபவ் 12 மந்த்ஸ் லாங் டேர்ம். 24 மந்த்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். 24 மந்த்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஒரு 20 சம்ஸ் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம எக்ஸசைஸ் சம் நம்பர் 1க்கு போயிடலாம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைனிங் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசெட் அண்ட் நான் கேபிட்டல் அசெட்ஸ் பற்றி தான் இந்த எல்லா சம்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கேபிட்டல் அண்ட் நான் கேபிட்டல் அசெட்ஸ். ஓகே, ஸோ எதெல்லாம் வந்துட்டு கேபிட்டல் அசெட் அப்புறம் கேபிட்டல் அசெட் இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ் held as stock in trade. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் இன் ட்ரேட் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் எது வந்தாலுமே இட் இஸ் அ நாட் கேபிட்டல் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸம்டட் அசெட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் இன் ட்ரேட் வந்துட்டு கேபிட்டல் அசெட் கிடையாது. ஸோ நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ் ஹெல்ட் அஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் வந்துட்டு நான் கேபிட்டல் அசெட். ஓகேவா? சரி, செகண்ட் ஒன் பாருங்கள், ரெஃப்ரிஜிரேட்டர், televisions, VCR, AC held for a personal use. ஓகே, ஸோ நம்மளோட செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அசெட் ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ். எந்த அசட்டாக இருந்தாலும் அது பர்சனல் யூஸ்க்கு பண்ணியிருந்தா இட் இஸ் நாட் கேபிட்டல் அசெட், கேபிட்டல் அசெட் கிடையாது. ஸோ நம்மளோட செகண்டும் நான் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் சிச்சுவேட்டட் வித்தின் முனிசிபல் லிமிட் ஆஃப் அ ஓன் டவுன். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன எக்ஸம்டடில் ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வந்திருந்தால் கேபிட்டல் அசெட் கிடையாது. பட் இது வந்துட்டு அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட், ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இல்லாட்டி ரூரல் ஏரியாஸ் எது வந்தாலுமே நான் கேபிட்டல் அசெட் தான். ஸோ நம்மளுக்கு ரூரல் ஏரியான்னு இருக்கா, ஸோ இட் இஸ் அ நான் கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெபெஞ்சர்ஸ் ஹெல்ட் இன் கம்பெனி, இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு நான் கேபிட்டல் அசெட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் மற்ற எல்லாமே நம்மளுக்கு கேபிட்டல் அசெட் தான். ஓகேவா? ஓகே, ஸோ செகண்ட் சம், state which of the following are capital and non-capital assets. First one, jewelry held for a personal use. Okay, so asset held for personal use தான் நம்மளுக்கு capital asset கிடையாது. பட் jewelry வந்துட்டு capital asset. Okay, so நம்மளுக்கு jewelry held for personal use is a capital asset. Okay, next, plot of land held in சென்னை சிட்டி. ஸோ நம்மளுக்கு ரூரல் அர்பன் எதுவுமே கொடுக்கல, சென்னைன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. சென்னை வந்துட்டு இட் இஸ் அ அர்பன் ஏரியா, நாட் அ ரூரல் ஏரியா. ரூரல்னா வில்லேஜஸ். ஓகே, ஸோ அர்பன்னா மெயின் சிட்டிஸ். ஓகே, ஸோ சென்னை இஸ் அ அர்பன் ஏரியா, ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ஹெல்ட் இன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இதுவுமே நம்மளுக்கு கேபிட்டல் அசெட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குட்வில் பீயிங் செல்ஃப் ஜென்ரேட்டட் இன் பிஸ்னஸ், இதுவுமே நம்மளுக்கு கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட் போனஸ் ஷேர்ஸ் அக்வர்ட், இதுவுமே நம்மளுக்கு கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த 4 இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கேபிட்டல் அசெட் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக நம்மளுக்கு டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், போனஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு கேபிட்டல் அசெட் தான். ஓகேவா? ஓகே, நம்ம தேர்ட் சம் போயிடலாம். ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் ஆர் கேபிட்டல் ஆர் நான் கேபிட்டல் அசெட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஷேர்ஸ் அக்வர்ட் இன் தி கம்பெனி டியூ டு ஒரிஜினல் ஷேர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஷேர்ஸ்லாம் வந்துட்டு கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட், கன்சிடரேஷன் ரிசீவ்ட் பை ரீஅனௌன்சிங் ரைட்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், எல்லாமே நம்மளுக்கு கேபிட்டல் அசெட்டில் தான் வரும். ட்ரேட்மார்க்ஸ், பிராண்ட் நேம் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு கேபிட்டல் அசெட்டில் தான் வரும். ஓகே, ஸோ செல்ஃப் ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்தாவே நீங்கள் டேரெக்டாக கேபிட்டல் அசெட்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் ஆர் தி கேபிட்டல் ஆர் நான் கேபிட்டல் அசெட். பேட்டன், செல்ஃப் ஜென்ரேட்டட், அக்வர்ட் ரெண்டுமே வந்துட்டு கேபிட்டல் அசெட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், கார் ஹெல்ட் ஃபார் அ பர்சனல் யூஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஹெல்ட் ஃபார் அ பர்சனல் யூஸ். ஓகே, ஸோ எனி அசெட்டை வந்து பர்சனல் யூஸ்க்கு பண்ணிட்டா இட் இஸ் அ நான் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் ஹெல்ட் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ், ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ்னாலும் செல்ஃப் பர்சனல் யூஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன்னும் இட் இஸ் அ நான் கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட், டைமண்ட் ஹெல்டு ஃபார் அ பர்சனல் பர்பஸஸ். டைமண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜுவல்லரியோட வர்றது. ஓகே, ஸோ ஜுவல்லரி ஐட்டம்ஸோட வரனால இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். ஓகே,
நெக்ஸ்ட் 5th சம் நம்ம பார்க்கலாம். சேகர் purchased a motorcycle for his personal use on 1/1/1983 for rupees 15,000. He sold it for rupees 18,000 on 31/3/2024. It is the capital gain from the sale of motorcycle includable in his gross total income. Give reason. Okay, ஸோ நம்மள என்ன சொல்கிறாங்கன்னா, சேகர் வந்துட்டு மோட்டார் சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஃபார் வாட் யூஸ், பர்சனல் யூஸ்க்கு. ஓகேவா, and he sold it for 18,000. okay, so it is the capital gain from the sale of motorcycle. so அவங்க சேல் பண்ணதில் நம்மளுக்கு capital gain-ஆ நம்மகிட்ட கேட்குறாங்க. okay, so it is included in his gross total income question mark அப்படியா நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, ஸோ give reasons அப்படின்னா நம்மளுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் வந்துட்டு it will not be included in gross total income because the asset is considered as the personal effect and it is an exempted capital asset. ஸோ நம்ம மோட்டார் சைக்கிள் ஃபார் பர்சனல் யூஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனல் யூஸ்க்கு பண்ணியிருந்தாலே அது கேபிட்டல் அசெட் கிடையாது. ஸோ கெயின் on sale of motorcycle will not be included. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா, since Segar purchased the motorcycle for his personal use, it is not a capital asset, it is a non-capital asset. So the என்ன எழுதுறீங்க, gross total income will not be included. okay, the gain of sale of motorcycle is not included in the gross total income அப்படின்னு நீங்கள் எழுதிடுறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 6th sum. From the following informations of value, classify the capital assets for the assessment. ஸோ இப்போ நம்ம பார்த்தது நான் கேபிட்டல் அசெட், கேபிட்டல் அசெட்ஸ் என்னென்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் டேர்ம் அசெட்டாக லாங் டேர்ம் அசட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 6th one. ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2024 to 2025. ஓகே, ஸோ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, வேலு பர்ச்சேசஸ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் April 10, 2022 அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இட் ஆன் May 10, 2023. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்துட்டு எப்படி கேல்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 2022 to 2023 அவங்க சேல் பண்ணிடுறாங்க. இது நம்மளுக்கு 1 year. ஓகே, ஸோ அதாவது 12 month உள்ள டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ வேலு பர்ச்சேஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா இட் இஸ் அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 24 monthக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் அசெட். இது வந்துட்டு 12 month தான் இருக்குது, 24 monthக்குள்ளேயே இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். புரிஞ்சுதா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வேலு பர்ச்சேசஸ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் எப்போ 2022 அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இட் ஆன் May 2023. ஓகே, ஸோ இது வந்துட்டு 2022 to 23 இட் இஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது 12 month, அதாவது 24 month கூட இல்லாமல் 24 monthsக்குள்ளேயே இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதுறீங்கன்னா, டேப்லர் காலம் போட்டு, ஓகே, ஸோ டேப்லர் காலம் எழுதி நேம் ஆஃப் தி அசெட், ஸோ நேம் ஆஃப் தி அசெட் அண்ட் தென் நம்ம என்ன எழுதுவோம், ரெக்வயர்ட் பீரியட். ஓகே, ஸோ ரெக்வயர்ட் பீரியட். நான் இதுக்கு வந்துட்டு தனியாக ஆன்சர் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் இருக்கும் வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ நேம் ஆஃப் தி அசெட், நெக்ஸ்ட் ரெக்வயர்ட் பீரியட் அண்ட் டைப் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு நீங்கள் வந்துட்டு ரெக்வயர்ட் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு 24 months இருக்கணும், 24 month இல்லாட்டி அதுக்கு லெஸ் பீரியட். ஓகே, ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 24 month லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஸோ இதுவே இப்போ 24 monthக்கு மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் அசெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துங்க, வேலு பர்ச்சேசஸ் அ லேண்ட். இதுவுமே வந்துட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ அசெட். ஓகே, ஸோ ஹவுஸ் பில்டிங் ப்ராப்பர்ட்டி லேண்ட் எல்லாமே ஒரே இதை தான் வரும். June 1999 வாங்கியிருக்காங்க அண்ட் இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆன் July 10, 2023. அப்போ 1999 to 2000
நெக்ஸ்ட்டு 2002-1 அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு போகும். அதாவது ஒரு 4 இயர்ஸ் இல்லை 23னா 23 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் அசெட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 22லேயே வாங்கிட்டு 23லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ 12 மந்த் தான் இருக்குது. ஷார்ட் டேர்ம் நம்மளுக்கு மேக்ஸிமம் லேண்ட் அண்ட் பில்டிங் வந்துட்டு 24 மந்த்துக்கும் மேலே போச்சுன்னா தான் லாங் டேர்ம். 24 மந்த்துக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதாவதுனா 2 இயர்ஸ் ஆச்சு இருக்கணும். 2 இயர்ஸுக்கு மேலே போச்சுன்னா தான் லாங் டேர்ம். இது நம்மளுக்கு 1 இயர் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேலு பர்ச்சேசஸ் அ லேண்ட் ஆன் ஜூன் 1999 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1999 இருந்து 2023 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ 20 இயர்ஸ்னால் நம்மளுக்கு 2 இயர்ஸ் அதாவது 24 மந்த்துக்கு மேலேயே இருக்குது. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேலு பர்ச்சேசஸ் அ டிபெஞ்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஆன் August 20, 2023 விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் 2024. ஸோ இதுவுமே எந்த வருஷத்தில் ஆரம்பிக்குது? 2023 to 2024. அதாவது ஒரு வருஷம் கூட ஆகலை. ஒரு ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல் 2023 ஆரம்பித்து மார்ச் 2024 தான் முடியுது. பட் இவங்க ஜான்லேயே வந்துட்டு சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு லெஸ் தென் 1 இயர், அதாவது லெஸ் தென் 12 மந்த். ஓகே, ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு 12 மந்த் தான். 12 மந்த் கூட இல்லை. அதாவது இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். புரியுதா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக இது தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஷியல் அசெட் எத்தனை மந்த்ஸ் இருக்கணும், அன்லிஸ்டட் ஷேர் எத்தனை மந்த், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை மந்த்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இல்லை, ஒரு 20 இயர்ஸ் இருக்குது. அதாவது 24 மந்த்துக்கு மேலேயே இருக்குது. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம். இது பாருங்கள் 22 to 23 ஒரு இயர் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். நம்மளுக்கு வந்துட்டு லேண்ட் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் இருக்கணும். இது 1 இயர் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். இதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டெபெஞ்சர்ஸ். அப்படின்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்னு வரும். ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ஸ் நம்மளுக்கு 12 மந்த். ஓகே, ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் 12 மந்த்துக்கு மேலே போச்சுன்னா தான் இட் இஸ் அ லாங் டேர்ம். இது பாருங்கள் ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு ஏப்ரலில் ஆரம்பிச்சு மார்ச்சில் தான் முடியுது. பட் இது ஜான்வரியிலே சேல் பண்ணிட்டாங்க. ஸோ லெஸ் தென் ஒன் இயர். ஓகே, ஸோ லெஸ் தென் 1 இயர்னா 12 மந்த்துக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7th சம் நம்ம இப்போ பார்க்கலாம். State whether the asset is short term, long term capital asset in cases given below. So X purchaser diamond. So diamondலாம் வந்துட்டு non-financial assets. Okay, so non-financial assets 2024 and give the same to his friend on November 2014 and transfers the same to 2024. இதில் ஒரு ட்ரிக் என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேல்குலேஷனே பண்ணாமல் கொஸ்டினை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுனா பாருங்கள் 22, 23 ஒரு வருஷம் தான் இருக்குது. அந்த ஒரு வருஷம் கூட இல்லாமல் சீக்கிரமாகவே சேல் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். இது 1999 வாங்கியிருக்காங்க. இட் இஸ் அ லாங் டேர்ம். 23 வாங்கி 24 சேல் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். அதே மாதிரி 2004 தான் இருக்குது. ஸோ நீங்கள் வருஷத்தை பார்த்து இட் இஸ் அ லாங் டேர்ம்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள் 2022 to 2023 லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு மேக்ஸிமம் எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ் ஆச்சு இருக்கணும். பட் இது பாருங்கள் 2022 to 23 1 இயர் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 2 இயர்ஸ். ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். நெக்ஸ்ட் இது பாருங்கள் 2010 வருஷம் ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த இயர்ஸ் பார்த்தே நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2023 தான் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வரும். மேக்ஸிமம் நம்மளுக்கு 1 இயர் இருக்கணும். இவங்க வந்து 2023 வாங்கிட்டு 2024 ஃபெப் மந்த்தே நம்மளுக்கு சேல் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. நெக்ஸ்ட் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி பர்ச்சேஸ். ஸோ வந்துட்டு டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வரும். 2019 வாங்கியிருக்காங்க. ஸோ 19, 18 and 19, 20, 21, 22, 23 and 22 and 23, 23, 24 4 இயர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு 1 இயர் இருந்தாவே போகும். இது வந்துட்டு மோர் தென் தி 1 இயர், 1 இயருக்கு மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஸோ இதுவுமே வந்துட்டு 2019 வருது. லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்.
டைமண்ட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு 2021 வாங்கியிருக்காங்க. 21, 22, 23, 23 and 24 3 years வருது. பட் நம்மளுக்கு வந்துட்டு நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் 3 years இருக்கணும். அண்ட் தென் இது வந்துட்டு 1/11/2021 வாங்கியிருக்கு. ஸோ டைமண்ட் வந்துட்டு லெஸ் தென். ஏன் இது வந்துட்டு லெஸ் தென் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2024 நம்மளுக்கு வந்துட்டு ஃபெப் மந்த்து சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துலேயும் ஹாஃப் தான் வருது. அண்ட் தென் 2021 நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர்ஸ் ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவங்க வந்துட்டு நவம்பர் மந்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டைமண்ட் அக்வர்ட் ஆன் 1/11/2021. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஹாஃப் தான் இருக்குது. கரெக்டான 3 years வராது. லெஸ் தென் 3 years தான் நம்மளுக்கு இந்த கேல்குலேஷன் வரும். ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி இயர்ஸ் பார்த்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்க்கு நம்ம டேரெக்டாக கேல்குலேஷன் எல்லாமே போட்டுடலாம். பட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் வர்றப்போ 2021 கொடுத்துருக்கப்போ நீங்கள் வந்துட்டு அந்த 3 ஃபினான்ஷியல் இயர் எழுதிட்டு என்னைக்கு பர்ச்சேஸ் என்னைக்கு சேல் பண்ணியிருக்காங்க அந்த டேட் கேல்குலேட் பண்ணி. இப்போ 2021 to 2022 ஒரு ஃபினான்ஷியல் இயராக, இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல் டு மார்ச் நம்மளுக்கு அந்த 12 மந்தில் இவங்க நவம்பர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 12 மந்தில் வந்துட்டு நவம்பர் மந்த்லேருந்து வாங்கினால இந்த வருஷத்தில் நம்மளுக்கு ஹாஃப் தான் நம்மளுக்கு கேல்குலேட் வரும். அதே மாதிரி 2023 to 2024 ஃபெப் மந்த்தே இவங்க சேல் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் மார்ச் அண்டு ஃபஸ்ட்டு ஃபெப்லேயே சேல் பண்ணிட்டாங்க. ஸோ 2024 2 month வந்துட்டு ரிமைனிங் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு 3 years ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் ஆன் 1/10/2015. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் அசெட். ஸோ டேரெக்டாக நீங்கள் வருஷத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். 2015 நம்மளுக்கு என்ன தான் லேண்ட் அண்ட் பில்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 2 years இருக்குனாலும் இப்போ 2015 15, 16, 17, 18 ஸோ பல வருஷங்கள் வருது. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் ஆன் 2015 இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 9th சம் பாருங்கள். அதே தான் லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக கண்டுபிடிக்கலாம். ஸோ லேண்ட் அக்வர்ட் ஆன் 1/11/2011 பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ மோர் தென் தி 24 month. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் 2 years இருக்கணும். இவங்க 2011 பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் என்ன அசெட் வரும்? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் இஸ் வந்துட்டு 1992 பண்ணிட்டாங்க லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். இது ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி ரெண்டுமே வந்துட்டு டிப்ரிஷபிள் அசெட், அதாவது அதோட வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன தான் 2007 லாங் டேர்ம் அப்படின்னாலும் நிறைய வருஷம் இருக்குது. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. பட் இட் இஸ் அ நாட் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஏன்னா அதோட வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்னிச்சர்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூஸ் எல்லாம் டிப்ரிஷபிள் அசெட். ஓகே, ஸோ இட் இஸ் ரெண்டுமே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ இதுவே லேண்டோட வேல்யூ பில்டிங்கோட வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ பட் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சர் இதெல்லோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் எந்த சம்மில் வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருந்து உங்களுக்கு இயர்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகேவா? ஓகே, இது பாருங்கள், ஜுவல்லரி பர்ச்சேஸ் ஆன் 1/8/2021. ஸோ இந்த வருஷத்துலேயே நம்மளுக்கு வந்துட்டு ஏப்ரல், மே, ஜூன் மந்த். ஓகே, 7, 8 இந்த 4 month அவங்க விட்டுட்டாங்க. ஆகஸ்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு வருஷத்துலேயே 12 month 4 month ரிமைனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேல் பண்ணது 2024 January 15 சேல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபெப், மார்ச் அந்த மந்த்தும் விட்டுட்டாங்க. ஸோ 3 years ஃபுல்லாக இன்க்ளூட் ஆகலை, லெஸ் தென் 3 years தான் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி 2021 கிட்ட கொடுத்துருக்கப்போ நீங்கள் அந்த இயர்ஸ் தான் அழிக்கணும். 21 to 22, 22 to 23, 23 to 24. நம்மளுக்கு கரெக்டாக 3 years இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட் இஸ் அ
3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஸோ கரெக்டாக 3 இயர்ஸ் இல்லாட்டி 3 இயர்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். நம்மளுக்கு வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். புரிஞ்சுதா? இது நம்மளுக்கு கரெக்டாக 3 இயர்ஸாக இல்லை. நம்மளுக்கு இந்த வருஷத்துலேயும் 4 மந்த் விட்டுட்டாங்க. அண்ட் தென் லாஸ்ட் வருஷத்துலேயும் நம்மளுக்கு ஜான்லே சேல் பண்ணிட்டாங்க. மார்ச் நம்மளுக்கு அந்த 2 மந்த்துமே இன்க்ளூட் ஆகலை. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 3 இயர்ஸ். ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 10. ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்டட் போனஸ் ஷேர்ஸ் அண்ட் தென் லிஸ்டட் ரைட் ஷேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வரும். ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 1 இயர் இருந்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக 1 இயர் வரல. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்வயர்ட் ஆன். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதுவுமே நம்மளுக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் கரெக்டாக 1 இயர் வரல. இந்த வருஷத்துலேயும் செப்டம்பர் மந்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மந்த் கரெக்டாக மார்ச் மந்த் சேல் பண்ணியிருந்தா நம்மளுக்கு 1 இயர் வரும். பட் இது லெஸ் தென் 1 இயர். ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். நெக்ஸ்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப் ஏவி கம்பெனி அக்வயர்ட் ஆன் 11/8/2022. ஸோ நம்மளுக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இவங்க 2022 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 1 வருஷம் கூட இல்லை. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் ஆஃப் CZ கம்பெனி அக்வயர்ட் ஆன். இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு 1 இயர் வரல. இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். இதில் எல்லாமே நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபினான்ஷியல் அசெட்ஸ். லிஸ்டட் போனஸ் ஷேர்ஸ், அப்புறம் லிஸ்டட் ரைட் ஷேர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், 3மே ஃபினான்ஷியல் அசெட்ஸ் தான். ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 12 மந்த்துக்குள்ளே இருக்கணும். அதாவது கரெக்டாக 1 இயர் இல்லாட்டி 1 இயர்க்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். 1 இயர்க்கு மேலே போச்சுன்னா தான் இட் இஸ் அ லாங் டேர்ம். நம்மளுக்கு இந்த 3மே வந்துட்டு 1 இயர் கரெக்டாக நம்மளுக்கு கிடையாது. லெஸ் தென் 1 இயர் தான் இருக்குது. ஸோ இது 3மே ஷார்ட் டேர்ம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு வந்துட்டு 2 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு 2022 to 23 பார்த்திங்கன்னா 1 இயர் கூட வரல. லெஸ் தென் 1 இயர் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். அண்ட் தென் 5th ஒன் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் தான். நம்மளுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் 1 இயர் இருக்கணும். கரெக்டாக 1 இயர் இருந்தாலுமே இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் ஆர் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ். ஓகே, ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எத்தனை வருஷம் இருக்கணும்? 2 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் நம்மளுக்கு 2 இயர்ஸ் இருக்கணும். இவங்க வந்துட்டு 2014 பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ 14, 15, 16 அந்த மாதிரி நிறைய வருஷங்கள் போகுது. நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே வந்துட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் 2 இயர்ஸ் இருக்கணும். இப்போ 2023 தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ 21, 22, 22 to 23. ஓகே, ஸோ இது வந்துட்டு 1/8 தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சேல் பார்த்தீங்கன்னா 10/6 பண்ணிட்டாங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் கூட இல்லை. லெஸ் தென் 2 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ 2013 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வருஷங்கள் வருது. ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். இது 2021 கரெக்டாக 2 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ லாங் டேர்ம். லெஸ் தென் தி 2 இயர்ஸ்னால இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். இது 2014 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ 2014 அதே மாதிரி 2011 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கேல்குலேஷனே இல்லாமல் டேரெக்டாக லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ்ன்னு எழுதிருந்தான். இதுவே உங்களுக்கு 2021, 22 இந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி இயர்ஸ்லாம் எழுதி கரெக்டாக கேல்குலேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். லேண்ட் அக்வர்ட் ஆன் 1/7/2021. ஸோ நம்மளுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு சேல் பார்த்திங்கன்னா 2023 இருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 2 இயர்ஸுக்கு கூட வராது. லெஸ் தென் 2 இயர்ஸ் தான் வரும். ஏன்னா இது வந்துட்டு 7 தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சேல் பார்த்திங்கன்னா 10/6 நம்மளுக்கு சேல் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு 2 இயர்ஸ் கரெக்டாக வராது. லெஸ் தென் தி 2 இயர்ஸ் தான் வரும். ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஸோ டைமண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வரும். நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அது லாங் டேர்ம். 21, 22, 22 to 23 2 இயர் தான் வருது. ஓகே, ஸோ நம்மளுக்கு 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் லாங் டேர்ம். இது 3 இயர்ஸ்க்கு மேலே இல்லை. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்.
ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் பிளான்ட் அண்ட் மிஷினரி ரெண்டுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஏன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா இட் இஸ் அ டிப்ரிஷியபிள் அசெட், ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு பார்த்தாவே நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு டேரெக்டாக எழுதிடணும். இயர்ஸ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் 12th சம் போயிடலாம். சுரேஷ் பர்ச்சேஸ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி on July 9, 2021. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எதில் வரும்? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா மேக்ஸிமம் நம்மளுக்கு 2 years இருக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க 2021 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க for ₹8 lakh and it includes additional cost of 6 lakhs for an improvement on 1/10/2021. Fair market value of the property is 2021 is 5 lakh. Determine the cost of the asset if it is to be sold on May 15, 2023. So okay, so first நம்ம வந்துட்டு இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மைன் தி காஸ்ட் ஆஃப் தி அசெட். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் டு பி சோல்ட் ஆன் May 15, 2023. ஸோ 2021 வாங்குறத 2023 தான் சேல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 years இருக்குது. லெஸ் தென் 2 years தான் வரும். ஏன்னா அது ஜூலையில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏப்ரல், மே, ஜூன் 3 months விட்டுட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 2023 மே மந்த்தே சேல் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் மந்த் எல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 2 years கூட வராது. லெஸ் தென் தி 2 years தான் வரும். நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெஸ் தென் 2 yearsனால் இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். 2 yearsக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ லாங் டேர்ம். ஓகே, ஸோ இந்த சம் நம்ம எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, சம் நம்பர் எழுதிக்கோங்க. இட் இஸ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஷுட் பி இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு லெஸ் தென் 24 month. ஓகே, அதாவது 1 year கூட இல்லை, லெஸ் தென் 1 years. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல் ஃபார்மாக எழுதணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் லெஸ் தென் 24 month, ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிட்டு, நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸில் எழுதக்கூடாது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சம் போயிடலாம். பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் தென் ருப்பீஸ் காலம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க? பர்ச்சேசஸோட வேல்யூ. பர்ச்சேசஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? பர்ச்சேசஸ் வந்துட்டு 8 lakh. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடிஷ்னல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிஷ்னல் காஸ்ட்டை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ பர்ச்சேசஸோட நம்மளோட அடிஷ்னல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ₹6 lakh. ஓகே, 6 lakhs ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 14 lakhs வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் அசெட் ஓட வேல்யூ. ஓகே, ஸோ therefore cost of asset is equal to ₹14 lakh. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் வரப்போ நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப்டர் 2001 இருந்துச்சுன்னா இட் இஸ் இக்னோர்டு. ஓகே, ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேர் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து July 9, 2021 தான் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு ஆஃப்டர் 2001 இருந்துச்சுன்னா இட் வில் பி இக்னோர்டு. ஓகே, ஸோ 2001க்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம எடுத்துப்போம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப்டர் 2001 இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம பர்ச்சேசஸோட அடிஷ்னல் காஸ்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் தி அசெட் வந்துடும். ஓகே, ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துப்போம். பட் 2001க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துப்போம். 2001க்கு அப்புறமா இருந்தால் நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ சம் நம்பர் 13. ஸோ சலீம் பர்ச்சேசஸ் அ பிளாட். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு 2021 இருக்குது. 2001க்கு அப்புறமா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த 1,50,000 நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஹவுஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், அதாவது இது வந்து அடிஷ்னல் காஸ்ட், இந்த 5 lakhs நம்ம எடுத்துப்போம். ரிப்பேர்ஸோட காஸ்ட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ அடிஷ்னல் காஸ்ட் எடுத்துப்போம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் காஸ்ட் இருந்தால் எடுத்துப்போம். ரிப்பேர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸில் வந்து ஃபேர் மார்க்கெட்டோட வேல்யூ 2001க்கு அப்புறமா இருந்தால் எடுத்துக்க மாட்டோம். ரிப்பேர்ஸ் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பேர்ஸ்க்கு வர காஸ்ட்லாம் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். அடிஷ்னல் காஸ்ட் எடுத்துப்போம். ஓகே, ஸோ சம் போயிடலாம். இதே சம் மாதிரி தான். ஓகே, ஸோ சம் நம்பர் 13.
ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஷார்ட் டேர்ம் அசட்டா லாங் டேர்ம் அசட்டான்னு கண்டுபிடிக்கலாம். பிளாட் ஆஃப் லேண்ட். ஓகே, ஸோ லேண்ட் வந்துட்டு 2021 தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் எப்போ 2023 சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு லேண்ட் வந்துட்டு 24 மந்த்க்கு மேலே இருந்தால் தான் இட் இஸ் அ லாங் டேர்ம், அதாவது ஒரு வருஷம். ஓகே, ஸோ 24 மந்த்ஸ்னால் இட் இஸ் 2 years. ஓகே, ஸோ 2 yearsக்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு இட் இஸ் அ லாங் டேர்ம். 2 yearsக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். இப்போ இவங்க பாருங்கள் 2021 to 2022, 22 to 23 2 years இருக்குது. பட் இவங்க 2 years ஃபுல்லாகவே இவங்க எடுக்கலை. ஓகே, ஸோ அதாவது 1/4/2021 பர்ச்சேஸ் பண்ணி 31st March 2023 அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு 2 years கரெக்டாக வருது. அப்படியே 2 years கரெக்டாக இருந்தாலும் இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் தான். நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 yearsக்கு மேலே போனால் மட்டும்தான் லாங் டேர்ம். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். இட் இஸ் லெஸ் தென் 24 month. இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ். நீங்கள் இந்த லைன் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் தென் ருபீஸ் காலம். பர்ச்சேஸஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? பர்ச்சேஸஸோட வேல்யூ நம்மளுக்கு rupees 2,15,000. அண்ட் தென் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இது வந்துட்டு 2021க்கு இருக்குது. 2021க்கு அப்புறமா இருக்கிற எந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூவும் நம்ம எடுத்துக்க கூடாது. இட் வில் பி இக்னோர்ட். ஸோ 2001க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ நம்ம எடுத்துப்போம். 2001க்கு அப்புறமா இருக்கிறனால இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 5 lakh. ஓகே, will be added. Repairs வந்துட்டு 2020 இந்த repairs cost will be ignored. ஓகே, ஸோ நம்மளோட கேபிட்டல் அசட் கண்டுபிடிக்கிறப்போ ரிப்பேர்ஸ் காஸ்ட் அண்ட் தென் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப்டர் 2021 ரெண்டுமே இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளோட சம் முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 7,15,000 rupees. இட் இஸ் அ காஸ்ட் ஆஃப் அசெட். ஓகே, ஸோ இட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் அசெட், இல்லாட்டி கேபிட்டல் காஸ்ட் எது வேணால் எழுதிக்கலாம். நம்ம பர்ச்சேஸஸோட அடிஷ்னல் காஸ்ட் இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் தி அசெட் கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ ஃபேர் மார்க்கெட்டோட வேல்யூ 2001க்கு அப்புறமா இருந்துச்சுன்னா அது நம்ம எடுத்துக்க மாட்டோம். பிஃபோர் 2001னா நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிப்போம். அண்ட் தென் ரிப்பேர்ஸ் காஸ்ட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 13 சம்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிக்கோ. ரிமைனிங் சம்ஸ் தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் கேளுங்க. வேறு என்னென்ன சம்ஸ்லாம் அப்லோட் பண்ணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.